போகிறோம்னா ரோமன் லெட்டர் டு இன்டிஜராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து அவங்க ரோமன் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் ரோமன் லெட்டர்னால் என்னென்னு தெரியாது. அதுக்கு மூலமாக சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ செட் பண்ணணும். அதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஐனா 1, பினா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, சினா 100, டினா 500, எம்னா 1000 கொடுத்துருப்பாங்க. இன்புட் பார்த்துட்டிங்கன்னா 1 கொடுத்துருப்பாங்க. 3 வந்துருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 3ன்னு அவுட்புட் காமிக்கணும். ஏன்னா ரோமன் லெட்டர் 3 வந்துருந்துச்சுன்னா அது 3. அதே மாதிரி ரோமன் லெட்டர் வந்து எல்விஐன்னு வந்துருந்துச்சுன்னா 58. அந்த மாதிரி 58 வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஆன்சர். இந்த சம் வந்து ரோமன் லெட்டர் மட்டும்தான் இது பண்ணும். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஏதோ லெட்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அவுட்புட் கொடுக்காது. கரெக்டான ரோமன் லெட்டர் கொடுத்தா தான் அந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ரோமன் லெட்டர் க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் மேப் ஈக்குவல் டு இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பேர் மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறோம். பையன் கொடுத்துட்டு ஐக்கு வந்து 1 வேல்யூ செட் பண்ணுறோம். அடுத்தது வந்து வி இங்கே எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டு வரேன். பார்த்திங்கன்னா மேப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரோமன் லெட்டர் வேல்யூஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து அவங்க கொடுக்குற வேல்யூவை டோட்டல் பண்ணி இப்போ இன்டிஜராக இப்போ ரோமன் லெட்டர் கொடுக்கும்போது நம்ம இன்டிஜராக ரிட்டர்ன் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அவங்க ரோமன் லெட்டர் கொடுப்பாங்களே அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 0ன்ட்டு இனிஷியல் வேல்யூ அசைன் பண்ணிப்போம். அடுத்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் வந்து லெட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஐக்குள்ள இனிஷியல் வேல்யூ 0, அப்புறம் ஐயோட லென்த்து வந்து எஸ் டாட் லென்த், அந்த கொடுக்குற அவங்க வேல்யூவோட லென்த்து க்ரியேட் பண்ணதுமே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ட்டு கொடுத்ததுமே இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிளில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஐ வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்களே வேல்யூ என்ன வேல்யூனா ஸ்ட்ரிங் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ